சபையோர்களே தினம் ஒழிக்க போகுது. ட்ரை அல்லோ அன்பு கலந்த வணக்கம் வருகிறது. பெரியோர்களே அமுதகான சொல்லிக்க போகுது. அன்பு கலந்த வழக்கம் வருகிறது. சபையோர்களே அமுதகான ஒழிக்க போகுது. பண்டகால தாத்தாவோட பழங்கால ராகமெல்லாம் பாட்டாக சொல்லிக்க போகுது. இங்க பாடலாக சொல்லிக்க போகுது. நாடோடி பாடல் வருகிறது. பெரியோர்களே அமுதகான சொல்லிக்க போகுது. அன்பு கலந்த வழக்கம் வருகிறது. சபையோர்களே அமுதகான ஒழிக்க போகுது. பாட்டு கிருகிருக்க வைக்கும் பாட்டு. கிராமத்துக்கார பாட்டு கிருகிருக்க வைக்கும் பாட்டு. படங்கள பாட்டு தானுங்க எங்க முன்னோர்கள் படிச்ச பாட்டுங்க. நாடோடி பாடல் வருகிறது. பெரியோர்களே நம்மள செழிக்க போகுது. நரவ பாட்டு கூட பாட்டு கருதரிக்க படிக்கும் பாட்டு. பாட்டு கூட பாட்டு கருதரிக்க படிக்கும் பாட்டு. ஐயாக்க படிச்ச பாட்டுங்க. எங்க அபத்தவெல்லாம் சொன்னா பாட்டுங்க. நாடோடி பாடல் வருகிறது. பெரியோர்களே நமிதகான சொல்லிக்க போகுது. வணக்கண்டா புள்ள. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை பாவம் 10வது படிக்கிற பிள்ளையா, அந்த மாணவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தங்கச்சிக்கு ஆம்பளை போய் ஒரு மூத்தத்தை கூடி புத்தி வரட்டும். எங்கே வடிக்கிற பூரா காளி முண்டை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு எங்கே வடிக்கிற. அடுத்த வருஷம் இதே மேடையில் ஆம்பளை பயில பரிசு வாங்கணும்டா. இந்தா அங்கிட்ட ஒருத்தன் நெளிக்கிறான் பாரு. எங்கிட்ட அது வந்தவொடனே மொட்டை மாடியில் போய் என்னென்ன வாத்தியார் சொன்னாங்களோ அதை படிக்குது. இவங்க கருவக்காட்டில் போய் படம் பார்த்துக்கிட்டுறாங்க. என்ன படம்? பாளையத்தம்மா தம்பி பேக் சாப்பிட்டு கொண்டு விடுங்க படம். மைசர் சூப்பர். வாழ்த்துக்கள் ப்ரோ. பாரதி ஆடியோஸ் திருப்பத்தூர். கொஞ்சம் எக்கோ சேர்த்துங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ. சூப்பர். அல்லோ அல்லோ இன்னும் கொஞ்சம் இது கிடைக்குமா? லாங் அல்லோ அல்லோ. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. மூணா சூறக்குடியில கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. என்ன சரக்குன்னு அவன்கிட்ட சீரட்டில் எழுதி வாங்கடா. அப்போலேருந்து குருட்டு கொக்கு மாதிரி இப்படி இப்படின்ற என்ன. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க பக்கத்துல இருந்து அனுமத்து கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடர் அந்த கூட்டத்தில் சாங் ஸ்டார்டிங் ப்ரோ. கூட்டம் நல்ல கூடிருச்சு. நம்ம கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க அனுமத்து கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடர் அந்த கூட்டத்தில் நம்ம ஆடர் அந்த கூட்டத்தில் நானே. அவோய் கூட்டம் நல்ல கூடிருச்சு. நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க குடி வந்த கூட்டத்துக்கு ஏழோ குடுதம்மா கூட்டத்துக்கு ஏழோ படேந்தா. பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான். பந்த பதம் தேடிடுவோம். கிச்சரா 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 கிச்சரா. பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான். பந்த பதம் தேடிடுவோம். பழச மறக்க வேணாம் ஏமாமா. நம்ம பண்புகளை மாத்த வேணாம் ஏழல மாமா. போடு தந்தனா தானே. ஏழேலோ ஏழேலோ தந்தனா தானே. ஏழேலோ ஏழேலோ ஏழேலோ. மாடு ரெண்டு மதுரை வெள்ள மடிக ரெண்டு தஞ்சாவூர். மாடு ரெண்டு மதுரை வைய மணிகள் ரெண்டு தஞ்சாவூர். குட்டி ரெண்டுக்கும் போகணும் பொண்ணம்மா. நீ குளிச்சு நினைச்சு நடக்கலாமா கண்ணம்மா. என்னடி முடி அம்மா உன் கண்ணுல மையி. யாரு வச்ச மையி? இது நான் வச்ச மையி. என்னடி முடி அம்மாவும் கண்ணில மையி. யாரு வச்ச மையி? இது நான் வச்ச மையத்தை. கருப்பு கரை ஜல கட்டி கரையோரம் போற குட்டி. கருப்பு கரை ஜல கட்டி கரையோரம் போற குட்டி. கரும்பு எறும்பு கட்டா வெட்டிடுமா. ஒன்னா கண்ணால பார்த்தா யானை கட்டிடுமா. கருப்பு கரை ஜல்ல கட்டி கரையோரம் போற குட்டி. மபட்டிய தோளில வச்சு மடதுறக்க போற மச்சான்.
அப்படிய தோளுல வச்சு மட திறக்க போற மச்சான். மடைய திறந்து வையுங்க என் மச்சானே, மயில வந்து நீராட்டும். ஓகே விஜய் விஜய் விஜய். மடைய திறந்து விடுங்க என் மச்சான், இங்க மயில வந்து நீராடட்டும். உஜாரு நான் உஜாரு ஓரஞ்சார உஜாரு. அம்மா உசாரு நான் உசாரு ஓரஞ்சார உசாரு. அண்ணன் தம்பி அக்கா மாறு அப்படி அப்படி உஜாரு. அண்ணன் தம்பி தங்கச்சி மாறு அப்படி இப்படி உசாரு. ஒரு தரண்டிருச்சு உள்ள தாய் ஒரு தரண்டிருச்சு. மூணா சுரக்குடி இந்த ஐயனாரு குதிரை எடுப்ப முன்னிட்டு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையே ஆயிருச்சு. நாடு விரண்டிருச்சு கட்டா கட்டழகி. நம்ம நாடகத்தை பார்க்க வந்த எம்கேஆர், நாடகத்தை பார்க்க வந்த குங்கும புட்டழகி போடு. மாட்டு வண்டி கட்டி மயிலக்கால ரெண்டு ஊட்டி. மாட்டு வண்டி கட்டி மயிலக்கால ரெண்டு ஊட்டி. ஐயனாருக்கு குதிரை தூக்கி அம்மா சாமிக்கு நெத்தி கடை எல்ல மாமா போடு. ஐயனாரு ஆயத்துக்கு ஏமாமா அங்க ஓடி வந்தோம் எல்ல மாமா. தந்தனத்தானே அமுக்கு அமுக்கு தனத்தானே ஏலேலோ. தந்தனத்தானே எல்லேலோ தந்தனத்தானே என் தந்தனத்தானே எல்லேலோ. அப்படி அப்படி அப்படி. பேரன்பு கொண்ட என்னுடைய அண்ணன் தம்பிகளே, அக்கா தங்கச்சிகளே, மொத்தத்தில் தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருக்குமே எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இங்கே இருக்க 5 பேர் தான் தமிழ்நாடு, அங்கிட்டு இருக்க ஹிந்திக்காரங்களா கை தட்டணும் ப்ரோ. தமிழனுக்கு தமிழன் தான் ஆதரவு. நமக்குள்ளே அடித்து கிடந்தால் ஹிந்திக்காரன் வந்து சூம்பிட்டு போயிடுவான். யார் அதை சொன்னாங்க கிடைக்க பார்த்தியா. இந்த வயதான காலத்திலையும் தன்னுடைய குடும்பமும் பசியும் பெரிது என்று இங்கே வியாபாரம் பார்த்து கொண்டிருக்கின்ற என்னுடைய தாயை வணங்குறேன் எம்கே. காரணம் பிள்ளை சரியில்லை. இப்போ பெத்த பிள்ளை சரி இருந்தால் எதுக்கு அந்த வயசில் அது கஷ்டப்படுது. இந்த கண்டாளி மாட்டின்னு சொல்லிட்டேன் பல தடவை. அன்பாலயத்துக்கு வா நான் பார்த்துக்கிறேன்னா இன்னும் கண்ணீர் வடித்து திரி. அப்படியே வெத்து மகள்கிட்ட கொடுத்துட்டு கடைசியில் உனக்கு நீர்மாலை செலவு நான் தான் செய்யணும். திருந்த மாட்டேன் பிறகு நீ கண்டாளி மக. நாடகத்துக்கு வர்ற வட்டம்லாம் உன்னை கூப்பிட்ற இல்லை. அன்பாலயத்துக்கு வா உனக்கு அரமான கட்டி தரேன். உன் பிள்ளை இல்லைன்னா நான் பிள்ளையா இருக்கேன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேன். ஐயா எல்லாரும் அதை வாங்குங்க. நான் அப்பயே அதுக்கு காசு கொடுத்துட்டேன். எல்லாரும் அதுக்கு கள்ளப்பொருள் வாங்குற உண்மையில் வாங்குற என்னுடைய தம்பி அண்ணன் தான் வாங்குற வைப்போம். திண்டு பார்த்துட்டு அதுலேயும் சில பேர் உப்பு இல்லைன்னு தமிழை மாதிரி ஒரு கேவல பையன் எவனும் கிடையாது உலகத்திலே. உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், எவ்வளோ வசதியாக இருக்கலாம், எவ்வளோ வேணால் படிக்கலாம், ஆனால் கடைசி வரைக்கும் பெத்ததாக இது அப்பனை கைவிட்டுறாரு. உலகத்திலே இங்கே இருக்க ஐயனார் துடியான ஜாமி. இந்த ஐயனாரையே வணங்க வைத்தது துடியான ஜாமினா பெத்த தாயின் தகப்பன் தான். உலகத்தில் முதல் தெய்வம். இங்கே இருக்க ஆளு தான் கைதட்டி, அங்கிட்டு இருக்க ஆளுகள்லாம் தெரியாமல் வந்துட்டீங்களப்பா. பூரா எங்கள் அண்ணன் தம்பி தானே. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தாய்க்கு தகப்பேன் இவ்வளோதான். ரசிகர்னு பிரித்து பார்க்கறது நான் கிடையாது. ரசிகரை கிடையாது. என்ன ரசிகர்? நீலாம் ரசிகரை. உங்கள் அண்ணன் நடிக்கிறேன், தம்பி உட்காந்து பார்க்குறேன், எங்கள் அண்ணன் உட்காந்து பார்க்குது, அவ்வளோதான். பூரா பள்ளிக்கூடம் திறந்தாச்சுலப்பா. ஆமாம், திறக்கும் போது அவ்வளோ ஜாமியை கும்பிட்டு தானே போனேன். திறக்கும் போதே இங்கேருந்து முதல் நாள் பார்த்தா ஒரு அடி எடுத்து வைப்பேன். வாத்தியாருக்கு வயிற்றால ஓணும்னா ஐயனாரை கும்பிட்டுருப்பேன், ஜெகட் ஐயனாரை. வாத்தியாருக்கு வயிற்றால ஓணும், டீச்சருக்கு லேசாக நரம்பு தளர்ச்சி வரணும். அப்படி வந்துச்சுன்னா அடுத்த வருஷம் உனக்கு புது எடுத்து வைக்கணும் கூட சொல்லியிருப்பேன். படிப்பு அவசியம். இதே மூணாச்சூரக்குடிகளே படித்து பெத்ததாயப்பன் சொல்ல கேட்டதுனால தான் ஊர் முக்கியஸ்தராக இங்கே அமர்ந்திருக்கிறாள் என் உறவுகள். அவங்களுக்கு தான் அந்த வலி வேதனை தெரியும். 12 கோடி செலவு பண்ணி ஒரு ஊரில் திருவண்ணா நடத்தினேன், வெறும் 145 போட்டு கெடுத்து விட்டேன். பூஜாரிட்ட போய் என்னடா மோத்தான் இருக்கேன், அந்த ஆள் சூடத்தோட ஒம்மாண்டு அடிச்சு பாஞ்சு. சிரிப்புக்கல்ல, சிந்திக்க வேணும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், எனக்கு குலசாமி வந்து அழகமலையான் 18ஆம் படி வந்தேன்.
சித்திரை மாதம் மானாமதுரை ஆற்றுல எங்கள் அப்பா திரி எடுத்து ஆடுவார். அங்கேதான் மொட்டை போட்டேன். என் மகளுக்கு மொத்தம் 32 பேர் மொட்டை போட்டேன். ஆனால் அந்த திருவிழாவோட நான் பார்த்து மிரண்டேன். அடா சித்திரை திருவிழாவோட அந்த 3ஆம் ஜூரக்குடியில் இப்படி ஒரு மக்கள் எல்லாம் அந்த குதிரையை பார்க்கும்போது ஐயனார் அப்படியே சிரிச்சுக்கிட்டு வர்றது மாதிரி. ஐயனார் உண்மையிலே ஊர் முக்கியஸ்தர் சொன்னதுனால தான் இன்னைக்கு நான் ஐயனாரை நான் கூப்பிடல. தெய்வம் இருக்கு, கூப்பிட்டோம்னா கந்து கந்தா ஆடுவாங்க. அது வேணாம். வர வர ஜாமி அழைக்கிறது எங்கள் அப்பா சொல்லிட்டாரு. டெய்லி யூடியூப்ல பார்த்துட்டு வேணாம்டா நீங்கிட்ட போய் ஜாமி அழைக்கிற தண்ணியை போட்டு உடனே மோத்தகமான வைக்கிறேன். அன்னைக்கு உஜிலம்பட்டி பக்கம் ஒருத்தன் ஜாமி அழைச்சேன். அருவா இல்லாமல் கம்பில் ஏறிட்டேன். கம்பில் ஏறி காலை பிறந்து என்னை தெரியுதான்ட்டேன். நீ கருப்பனால நொண்டி ஜாமியா முனியான்ட்டேன். நான் தான் அசோக் மையன் பிறந்துட்டேன். அசோக் மையன் என்ன மையத்துக்கு சாரத்தில் ஏறேன். சாமிகளை முறையாக வணங்க வேண்டும். சாமி அவ்வளோ எளிதாக வந்துடாது. சாமி வந்தாலும் ஜடக்குன்னு அடையாளத்தை சொல்ல முடியாது. சும்மா கிடையாது. இவ்வளோ உங்கள்கிட்ட கேட்குறேன், 56 தேசத்திலே அத்தனை ஆலயத்திலையுமே கதவு தொந்திருக்கு. எதுக்காக 18ஆம் படியாம கதவு மட்டும் சாத்தியிருக்கு? அதான் சொல்ல முடியுமா? ஆரம்பத்தில் திறந்தே வச்சாங்க. இது என்ன நடந்துச்சுன்னா, இந்த 18 படியை கதவு திறந்து வச்சுன்னா ஒரு கர்ப்பிணி பெண் அந்த அழகுமலையான் 18ஆம் படி வாசல்ல இருந்து கும்பிடும் போது அங்கே கருப்பை ஓடியாந்தது மாதிரி காட்சி அளித்ததான். அதில் அரண்டு ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது. அதுக்காகத்தான் 18ஆம் படியான் கதவு சாத்தியிருக்கு. சமீபத்தில் சூர்யா படம் ஒன்று வந்துச்சு, கருப்புன்னு. அதில் ஒருத்தன் ஆடி மானாமதுரோட தேட்டர் சீட்டை கிழிச்சு விட்டேன். என்ன ஜாமீன் கேட்டால் கிழிச்சு விட்டேன் விடுன்றேன். சாமி ஆடி எந்த காலத்தில் சீட்டை கழிச்சு சாமி ஆடினு வைங்களேன், அவங்களுக்கு என்ன நடந்தாலும் தெரியாது. அதே சாமி பொம்பளை ஆள்லாம் ஆடுதுங்க. நாங்கள் டெய்லி பார்க்காதா? ஒவ்வொரு பொம்பளை ஆடுது, இப்படி ஆடுதுங்கண்டா. என்னன்னு கேட்டால் தீர்த்தக்கரை ராக்கு இப்படி ஆடுமானா வர்ற அவசியம். அதுலேயும் ஆடிக்கிட்டே வீடியோ எடுத்துட்டாங்கன்னா, நேற்று அந்த பிள்ளை அடிச்சலடா, அந்த பிள்ளை போன் அடிச்சு என்ற பேசுது. அதை போட வேணாம் அண்ணே, கொஞ்சம் சேரி விளையிருச்சு. என்ன மயத்துக்காரர நம்ம கிடையாது. இன்னைக்கு பயலு கூட அப்படித்தானே இருக்கேன். எது கட்டாலும் இந்த செல்ல இப்படியே வச்சுக்கிட்டு என் தம்பி சூத்தரிச்சு போவேன். மற்ற ஒவ்வொரு மாதிரி கிடையாது. வெதரில் மட்டும் உதிய போடுறான். 3 நாளைக்கு நீர் வராமல் அடைச்சுக்கிறேன். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அவன் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அறிவு சார்ந்த பிள்ளைகளை படிக்கணும். மேடம், தாய்மார் மேடம், இடியப்பம் கிடையாது, 40 ஈரு படிக்கணும்னு சொல்றேன். இடியப்பா வைக்கிறேன். உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், ஆம்பளை ஆளுக்கெல்லாம் தண்ணி அடிங்க, சீரட்டு அடிங்க, போயில ஓடுங்க. பொம்பளையில அடிக்கிற வழக்கம் வச்சுக்கிறாங்க. கட்டின கொண்டாட்டி அடிக்கிறேன், முட்டா பையன் அடிக்கக்கூடாது. அதான் அப்படி தண்ணியை போட்டு அடிக்கும் போது நீ என்ன பண்றேன்னா உலக்கை ரெடியாக வச்சுக்க. அவன் இப்படி ஓங்குவேன், நீ கவட்டில் ஒரே ஓடு. அதோட அவ்வளோதான், லைட்டா தீர்த்தத்தை தொலைச்சு விட்டுரு. சுவாலி வாங்க, நான் மனு கொடுத்துருக்க. சிங்கம் முன்னாடி முன்னாடினா எனக்கு வர்றதுங்க அண்ணன் புத்தர் கட்டுப்பாண்டி வந்திருக்கா. வரேன் முடிச்சே. நாம சவு வளர்க்குறது, நரம்பு வளர்றது, மாதவிட தள்ளி போகுது. அதுக்கு பார்க்காதா? எம்கேஆர் அன்பா அனந்தண்ணே வணக்கம். அம்பலாரே வணக்கம்டா பிள்ளை. எம்கேஆர் அன்பாலயத்துக்காக சிங்கமுனாரி மேஸ்திரி என்னது தேத்தாங்காடு கே ராஜா 501 இடியப்பம் பயலுக. தம்பி நீ இறங்கி போ, கொஞ்ச நேரம் பாட்டு பாடுறியா? எங்கே ஏறி மடு அல்லுதாங்க இடியப்பம் பயலுக. எங்கனே விழுந்துட்டியா முட்டை. இந்த பக்கம்லாம் அரைச்சிருக்குவாரு. அதுலேயும் நிறைய பேர் நீ போதையை போட்டு பைக்கில் விழுந்தா அதை சொல்ல வேண்டியதானே. என்னடா விழுந்தா அரைச்சி கிடக்கு? போதையை போட்டேன், நிதானம் தெரியல, விழுந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன். வந்தனே நாய். நிறைய பேர் இந்த டைலாக் சொல்லுவேன். இல்லைன்னா வந்து மாடு வந்தேன் எந்திரிச்சிருச்சு. அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு ஆள் சொன்னேன், வந்தேன் பொட்டை மாடு மேலே காளை மாடு தவி கிடந்துச்சு, நான் டோல்கட் நினச்சி உள்ள போனேன், அது வச்சு வச்சுன்னு அடிச்சு. ஆனா என் தமிழை மாதிரி உலகத்துல யாருமே சமாளிக்க முடியாது. ஆனா தமிழை மாதிரி சடக்குன்னு செய்வனை வைக்க எவனால முடியாது. எங்க பார்த்தாலும் செய்வன. என்னப்பா ரொம்ப சிரிக்கிறேன்? என்ன செய்வனை வைக்கலன்னு சொல்லு. செய்வனை வைக்கிறது என்னன்னுமே இன்னும் தெரியாம தெரிய. நீ ஒரு ஆளுக்கு கெட்டது செய்ய செய்வனை வச்சேன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஓம் பக்கம் திரும்பிச்சுன்னா உன் பரம்பரையை தப்பிக்க முடியாது. எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, நாங்கெல்லாம் பரம்பரை கோடாங்கி. இன்னைக்கு சொல்றேன், யாரா
அவன் உழைப்புனால சாதிச்சு அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னா அதை வாழ்த்து, இல்லைன்னா பேசாம போ. பேசாம இருக்கா? இந்த உலகமே போறாம முடிச்ச உலகம். நீ சட்டி ஓட்டா கூட ஆயிருக்கும் போது தள்ளி இரு. அதை 2 பேர் பார்த்தேன்னு வை, நல்ல சட்டியா இருக்குன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா கவடு உரம் புண்ணா படுத்து கிடப்பேன். உன் பொண்டாட்டி காத்தாடியே உள்ள வைக்க வேண்டிய உலகம் அப்படி உலகம். பெரியவங்களுக்கு தெரியும். என்னப்பா யாரா அவன், என்னடா அவனுக்கு இங்க சரக்கு ஓட்டலடா போடா மாறா சிங்கம். லட்சத்தின் அதிபதி ரேக்கலா நாயகன் அவனியாவரம் எஸ்கேஆர் மோகன்சாமி குமார். லட்சத்தின் நாயகன் கோட்டையூர் எங்க அண்ணன் கணேசனுக்கு பிடிச்ச காமெடி யானை டொங்காஸ் கதை. கணேசன் ரசிகர்கள் பிராமணப்பட்டி சிவகங்கை சீமை மற்றும் தல ரசிகர்கள் சார்பாக ரூபாய் 201 வாழ்த்துக்கள் தம்பி. அன்னை கோட்டையூர் கணேசன் என்னோட தீவிர ரசிகர். வாழ்த்துக்கள். 200 தானே, இன்னொரு 300 வருவா. சரி உட்கார் அப்படி நீர் கசிவு ஆயிரும். கேட்டுவிட்டேன். அங்கிட்டு ஒருத்தர் வந்தேன், விட்டு விட்டீங்களாடா? எங்கிட்டு போனேன்? எங்கு சென்றாலும் அம்பளைப்பை வாரி வழங்கி மறக்க முடியாத ஒரு மை செட்டு கீழே வளவு ஏஎஸ் மணியன் ரேடியோ மறக்க முடியாது. நான் 21 வருஷத்திலே நான் அதிகமாக சந்தித்து மேடையிலே பாடி விளையாண்ட ஒரு மை செட்னா கீழவளவு ஏஎஸ் மணியன் ஆடியர் சார்பாக அன்பாலயத்துக்காக 5001 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தளவு 10 ஏழைக்கு உதவி செய்யக்கூடிய அத்தனை பேருமே கர்ணன் தான். இங்க இருக்கக்கூடிய எங்க அண்ணன் ஆனந்த கிருஷ்ணன் மறக்க முடியாது. அம்பலம் அன்பாலயத்தில் உள்ள குழந்தைகளுக்காக சைக்கிள் கேட்டேன், 60,000க்கு சைக்கிள் வாங்கி கொடுத்த அந்த கர்ணனை வணங்குறேன். அந்த கர்ணன் பிறந்த இந்த 3 சூரக்குடி மண்ணை பாதம் தொட்டு வணங்க. ரொம்ப நன்றி அண்ணன். ஏன்னா நல்லது செய்வர்களை மறக்க மாட்டான் எம்கே. நல்லது செய்யுங்க. 10 பேத்துக்கு நீ சோறு ஓட்டேன்னா நீதாயா சாமி. ஐயனார் ஓண்டதே இருக்கு. அதை யாரு செய்யறியா? செய்ய மாட்டேல. அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு, போய் பின்னாடி நிற்கிறேன், சாப்பிட விட மாட்டேன். அவன் மோரை போட்டு பண்ணவே இவன் மோரான்னு அவனுக்கு வாணி வடி, இவனுக்கு எச்சி ஒழுக வாங்க ஒரு ஆயா அப்படின்னு கணேசி போயில வேற போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி உணவு தயாரிக்கக்கூடிய இடத்துல யாராரு நீங்க வேலை பார்த்தாலும் பாதுகாப்பு அவசியம். பச்சிலம் குழந்தைகள் முதியவர்கள்லாம் சாப்பிடுவாங்க. அந்த இடத்திலே தீய பழக்கங்களை செய்யாதீர்கள். உணவு சமைக்கக்கூடிய உறவுகளே நான் பார்த்துருக்கேன். கல்யாண வீட்டிலாம் நிறைய போதலண்டு சமயம் ஆச்சு கணேசி போயில உள்ள உதக்கிட்டு குடல் கூட்டை போட்டு கட்டிக்கிட்டு இருக்கா. அதுல வாணி வடிஞ்சிருச்சு. அதை 4 பேர் தண்ணியை போட்டு சாப்பிட்டு கேட்குறாங்க, குடல் நெய் சேர்த்து எல்லாரும் என்னத்த சொல்ல. கவனம் தேவை. யாரா இருந்தாலும் சைட் பார் ஓடுறேன். உண்மைதானே பங்காளி? என் தம்பியெல்லாம் காலேஜ் படிக்கிறீங்களாப்பா? காலேஜ் போறது எதுக்கு? நல்ல பிள்ளையா கிடைக்கணும்னே போறேன். கிடைக்கலையே. நான் வரும்போது பெட்ரோல் பல்குள்ள பார்க்குறேன், அவன் ஆள் இந்த தண்டி இருக்கேன், அந்த பிள்ளை சூத்து ஊத்தி மாதிரி இருக்கு. அவங்க அவன் கேட்குறேன், 200 ரூபா பெட்ரோல் போட்டுக்கு பார்த்த மாதிரி இல்லையாடா? இவங்க உடனே இருட்டா இடியட் திறந்து கொடுத்து பெட்ரோல் போட்டேன். கருன்னு திரும்பினேன். அந்த பிள்ளை திரும்பி பார்க்குறேன், அந்த முட்டை குருட்டு கோக்கு மாதிரி விடாது. சிரிப்புக்குள்ள அங்கே அங்கே ஆத்தாலாம் சிரிக்குது. ஆத்தா பெத்த தாய் தகப்பனு தான் தெரியும். பொம்பளை பிள்ளைய பெத்தவர்களுக்கு தான் அந்த வறுமை தெரியும், வழி தெரியும். இன்னைக்கு சொல்றீங்க எந்த பிள்ளையா இருந்தாலும் நான் தப்பா சொல்லல, எல்லாம் நல்ல பிள்ளைதான். பெத்ததாய் கவனமாக பிள்ளைகளை பார்த்து கொள்ளுங்கள். அதைத்தான் சொல்றேன். நாடு கெட்டு போச்சுதான். சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், நாயை போட்டு ஒரு ஆள் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை உப்பு கண்டத்தை திட்டுச்சு. ஆனா என் தம்பிகள்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாதா? வேற ஆங்கில பேக் சாட்டாரா? நாயை எப்படி போட்டு அடிச்சிருப்பேன்? அடிக்கக்கூடாது. பயிரவரை கம்பு கிட்ட அடிக்கக்கூடாது. தம்பி நான் கம்பு கிட்டேன்னு சொன்னேன் ஓசுவோம். ஆனா என் தம்பிகிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவன் நம்ம கையை காட்டு. இந்த உலகமே அப்படி ஏங்கிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி காலகாலத்தில் எல்லாருமே கல்யாணம் முடிச்சுக்குங்க. பொண்ணு கிடைக்கல. என்கிட்டயே நிறைய பேர் போட்டோ எடுத்துட்டு உங்க ஊர் பக்கம் ஜெகனட் இருக்கான்னு கேட்குறேன். உனக்கு கல்யாணம் ஆச்சுல அப்புறம் ஒரு மாதிரி ஆச்சிருக்கீங்க. 2ஆம் தரத்துக்கு அறிவு விடுறேன். அது போர் அடிக்குங்கள. புது கப்பலிங்க வாங்கி தரவா? கிரிச்சு வச்சு அடிச்சுக்கிட்டு தெரியும். கல்யாணம் தம்பி யானை கதை சொல்ல முடியாது. யானை மறுவீடு போயிருக்கு. எலி செஞ்சதுல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இரு தம்பி, இந்த வத்தியா என் தம்பியால பாரு.
அறிவு சார்ந்த விஷயங்களை பேசு என்று என்னை சொல்லவில்லை. எவன் மூஞ்சில முடிச்சுன்னா 200 தாண்டலையாடா. சேட்டு ஐயனாரே உன் கண்டை காப்பாற்றி விடுப்பா. 10,000 தாண்டுன்னு பார்த்தேன், 3 சில்லறையை தாண்டாத விளையாடா. சிவகங்கை சீமை மணக்குடி வெளிவரட்ட ஆட்டநாயகன் கருப்பன் காலை சார்பாக என் தம்பிகள் 201. ஏன்னா என் தம்பிகள் வந்து கஷ்டப்பட்டு அவங்க உழைச்சி அண்ணனுக்கு அன்பாலயத்துக்கு ஏதாவது செய்ய நினைக்கக்கூடிய என் தம்பிகள் எல்லாம் கர்ணன் தான். ரொம்ப நன்றி தம்பி. நான் விளையாட்டுக்கு பேசுகிறேன் தம்பி, காசை பார்க்கலையா? காசை பார்த்துருந்தா எதுக்கு அந்த கலையில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கேன்? நான் காசை மட்டும் கஞ்சத்தனமாக இருந்திருந்தா நான் பெரிய கோடீஸ்வரனில் நான் ஒரு ஆளாக இருந்திருப்பேன். காசு வந்து என்னைய பொறுத்தவரை பேப்பர் மாதிரி தான். இந்த காசு பிறரை உதவி செய்ய தேவைப்படுமே தவிர ஆடம்பரத்துக்கு இல்லை என்று உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். அதான் ஒன்று தம்பி. யானை கதை மயிர் கதைலாம் சொல்லக்கூடாது, இடியப்பம் சொல்லக்கூடாது, பருத்தி பால் சொல்லு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தெரியுமா ஸ்டூடெண்ட்? அப்படி சொல்றா. செருப்புட்டா அண்ணன் அட்ரா ஒன்று செய்யறியா? வீட்டில் போய் அம்மாட்ட மண்ணெண்ணை வேணும் வந்து நீ எரிச்சிடுறியா? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தெரியாது என்று சொல்லிவிட்டான் அந்த கிண்ணிக்கோழி மண்டை மயிலாட். நீ அவனை பிடிச்சி சூம்பு தெரியலன்ட்டால. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்று பிறந்தார், ஏவுகணை என்று கண்டுபிடித்தார். அந்தமான்ல கண்டுபிடிக்கல, கொடரோடு. தம்பி தெரியாட்டா பேசாம தம்பி, செகுல் அரைஞ்சூருவேன் பிறத்திரி பேமேனே. எல்லாரும் கவனிங்க, மூத்த அண்ணன் தம்பிகளா, இந்த சிறுவர்களை என்னை நக்கல் பண்றார்கள். அப்துல் கலாம் தெரியல என்றேன். அவன் லவரை கேளு, கரெக்டா சொல்லுவேன். லவர் பிறந்த நாள் எத்தனை, அவ போட்டிருக்க சட்டி மஞ்ச எல்லாம் சொல்லுவான்டா. ஏண்டா ஏண்டா அந்த சித்திரவதை? நான் உங்களை திருத்தி போலாம் பார்க்குறேன், கடைசியில் என்ன லூஸ் ஆக்கிச்சு எல்லாரும் சேர்ந்து. கோணக்குண்டி அந்த பிறை திருப்பி என்னை கூப்பிட்றான். அவனை கூப்பிட்டு யானையை விட்டு அடிக்க சொல்கிறான். பேக் சாட்டா யாரா அவன் யாராவே அவனை இழுத்துட்டு வாடா இங்கே. ஏன் தம்பிதேன் கோணக்குண்டி செந்தில் சென்று குண்டி பூமி ஏழை அட நொப்பம் ஏழை எவன்டாவேன். நீ பாரு ஆப்ரேட் பண்ணுற அண்ணன் படுற கஷ்டத்தை பாரு. எந்த அளவுக்கு வந்துட்டேன், கோணக்குண்டி அளவுக்கு வந்துட்டேன்டா. ஏய் ஒரு நிமிஷம் இருக்கு, கற்பனை முடியாது எப்படி இருக்கும். வணக்கம், வானே வானே, நல்ல உண்டி. ஓகே, இதில் நீங்கள் எத்தனை நாடகம் அந்த சூரக்குடியில் போட்டிருக்கலாம், எல்லா ஊர்லேயும் நீங்கள் நாடகம் போட்டிருக்கலாம். அந்த நாடகம் அமைதியாக நடக்கும். ஆனால் என் நாடகத்தில் என்ன வேணாலும் நடக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு, அண்ணே ஒருத்தர் ஓடியாந்து அன்னைக்கு ஒரு ஆள் அறந்தாங்க பக்கம் நாடகத்தை வந்து கேட்கலையாடா, வீடியோ இருக்குல்ல, ஓடியாந்தவனே அண்ணே 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 என்னடா வண்டி காணாமா, செல்ல காணாமட்டே, என் பொண்டாட்டியை காணாமடான்ட்டேன். சரி இன்னும் பொண்டாட்டி எங்கன்னு ஃபோன் அடித்தா அது வீட்டில் கிடக்கு, உண்ட போதையில் வந்து எடுத்துறேன். என் நாடகத்துலேயும் பொண்டாட்டியை காணா, கணேஷ் போயிலே காணா, சட்டியை காணா, வண்டியை காணா. அன்றைக்கெல்லாம் ஒரு ஆள், ஆனால் தமிழை மாதிரி அறிவாளி அவனும் கிடையாது. என்ஃபீல்டில் வந்தவே போதை எக்ஸல் எடுத்துகிட்டு போயிட்டேன். எக்ஸலில் வந்து என்ஃபீல்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்போ என்ன பண்ண சொல்கிறேன், இதில் எல்லோரும் டூலரில் வந்தாலாம் கைதுங்க பெட்ரோலை பிடிக்கிறாங்களாங்கன்ட்டு. உண்மை அதேப்பா. அதே மாதிரி களை வாங்காதீங்க. அந்த பறி கொடுத்தவங்களுக்கு தான் அந்த வேதனை வலி தெரியும். கேட்டு வாங்கிக்கங்கய்யா. நாடகத்துக்கு வந்தால் பெட்ரோலை பிடிக்கிற மை செட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க பாவங்கள்லாம், யூனிட்டை களை வாங்குறாங்க. உண்மை தானே? அன்றைக்கெல்லாம் ஒரு தனிட்டாங்கள யூனிட்டை கலான்ட்டு அதில் தூக்குச்சட்டியை தொங்க போட்டு போயிட்டாங்க. ஓனர் இங்கேருந்து லைட் அடித்து பார்க்குறா தனிட்டாங்களா, சைனா யூனிட்டை அடித்து கொள்ளுதடான்னு. காலைல ஏறி பார்த்தா தூக்குச்சட்டில் கருவாட்டு குழம்பு ஊற்றி சோறை வச்சு போயிட்டாங்க. ஏறினதுக்கு பதிச்சு ஓனர் சாப்பிட்டு குசிக்கிட்டு போனார். இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த நாட்டிலே பொய் களவு இருக்கக்கூடாது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இந்த அறிவு சார்ந்த பயில யாராவது ஒரு ஆள் வாங்க. மூணா சூரக்குடியில் பிறந்த வீரத்தமிழனுக்கு பயமா பயமா? யாராவது ஒரு தம்பி இங்கே வாங்க. எங்கே வாப்பான்? யார் வந்தாலும் 500 ரூபா பரிசு. தம்பி உன்னே கூப்பிடல பொத்து. யாராவது வாங்க. படித்த என் தம்பிகளை யாராவது வாங்கப்பா. நான் ஒன்றுமே கேட்கல. எனக்கு ஒரு ஆசை, இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிச்சல தங்கச்சி, பொலந்து ஓச்சு முகரைக்கு சந்தன வேற. தமிழ்நாடா நீக்குறவாடா? தமிழ்நாடா? எல்லாரும் அமைதியா இருங்க. இவனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. எல்லாரும் வீடியோ எடுத்துக்கலாம். மாடு வெளியேறுமா?
மூணா சூறக்கூடிய ஐயனார் வாசல்ல புடிவடுமா லாஸ்ட் பார் 2 மினிட் இந்தியா சிரிக்க கூடாது செகுல் அரைஞ்சூரி மயிர்மனே நக்கல் மயிர் பண்றியா இருங்க தம்பி இர இந்தியா சுதந்திரம் அடைந்தது எந்த வருடம் 1900 ஏய் சொல்லாத 1997 கிடையாது 96 ஆசிட்ட வச்சு என்னை அடிச்சு கொன்றியா எத்தனை நேரம் அடிக்கிற நீ இருடா உங்க அப்பா பிறந்த நாள் என்னைக்கு அம்மா பிறந்த நாள் உன்னுடைய லவர் பிறந்த நாள் செப்டம்பர் 2 செருப்பு இருக்கா என்ன ஆடுறா 3 அடி தான் அடிக்கணும் எதுவுமே பேசல வேணாம் ஏக்கோ அவன் சூறக்குடியா இருக்கேன் இல்லை தூத்துக்குடியா இருக்கேன் அண்ணே இருங்கண்ணே ஒரே நிமிஷம் அவன் ஒன்றும் சொல்லலை நான் தான் தப்பு இல்லை இந்த ஊர் கிடையாது எந்த ஊரும் கிடையாது பேசாமல் இருங்கண்ணே அவன் என்ன சொன்னான்னா அந்த அளவுக்கு தான் அவனோட மைண்டு வேலை செய்யுது ஒரே ஒரு விஷயம் என் தம்பிகளாம் கவனம் படித்து யாரும் படிப்பதில்லை இன்னைக்கு சும்மா பேருக்கு பள்ளிக்கூடம் போகிறேன் பெத்த தாய் தகப்பனுடைய பிறந்தநாள் என்னைக்குன்னு தெரியல லவ்வருடைய பிறந்தநாள் செப்டம்பர் 2 என்று சொன்னான் அப்போ டொங்காஸ் கப்ளிங் ஓஸ் சாங் சாட்டிங் எக்கோ ஹலோ மூக்குத்தி முத்தலகு பயல் நீங்க எதோ முடிவு கட்டிட்டு வந்துட்டாங்க அண்ணனை கோணை கொண்டுட்டாங்க இப்போ மூக்குத்தி முத்தலகு பயலுக 101 அடுத்து என்னடா சூரை ஞானப்பிரகாசம் போட்ஸ் தானப்பா என்னடா அள்ளி கொடுத்துருக்காங்க பிரதர்ஸா நான் படிச்சிருந்தா உண்மையிலே படிக்காத மேததே நான் என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் கட் அவுட்லாம் இங்கே அடிச்சிருக்காங்க உண்மையிலே 3 சூறக்கூடிய இளைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்படித்தான் வாசகங்கள் அடிக்கணும் சில ஊர்லாம் கட் அவுட் அடிச்சிருக்காங்க அகராதி மயிருக்கு போய் பார்த்துட்டு இல்லடா பொத்திட்டு போடுறான் எங்கூர் திருவிழா என்ன மயத்துக்கு வந்தேன்னு போட்டிருக்கேன் அப்போ எப்படி அந்த ஊர் விளங்கு ஆனால் 3 சூறக்கூடியில் பெரியவர்களும் நல்லா வழிநடத்தி போகிறீங்க இளைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கிறாங்க காரணம் இந்த ஐயனார் அப்படி துடியான தெய்வம் வாழ்த்துக்கள் என் தம்பி வாடா என் தங்க வாடா ஓடியாங்க என் தங்க பிள்ளை வாங்கடா எங்கு சென்றாலும் சிங்கம் முன்னாரி சேவகமூர்த்தி துணை யாசிகா ரைஸ் வண்டி உரிமையாளர் அஜித்குமார் சார்பாக அன்பாலயத்துக்காக 301 வாழ்த்துக்கள் பெரியப்பாவுக்கு முத்தம் கொடுப்பா விடுறா சரி தாத்தாவுக்கு முத்தம் கொடுப்பா கைதட்டலாம் அவ்வளோதான் சிங்கம் என் தம்பி ப்ரேரைஸ் கடை வச்சுருந்தாலும் அன்பாலயத்துக்கு உதவி செய்கிறான் பாரு வாழ்த்துக்கள் தம்பி நல்லா இருங்க சாங் ஸ்டார்டிங் எக்கோ இங்க தென்பாண்டி ராமன் நாடு ராமன் நாடு ராமேஸ்வரம் எந்த ஊரு அவர் சொந்த ஊரு அவர் படுத்திருக்காரு அந்த பேக்கரும்பா அவர் தான் அப்துல் கலாம் தென்பாண்டி நம்ம ஊரு தென்பாண்டி ராமேஸ்வரம் என்னடா வடமாடு மஞ்சள்டா அப்துல் கலாம் அக்கினி சிறகடிச்சு அணு ஆட்டலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள் அக்கினி சிறகைதியே அணு ஆட்டலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களாம் எதன் பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் அவர் படுத்திருக்காரு அந்த பேக்கரும் அவர் தான் அப்துல் கலாம்
செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் தந்தை போல் இருந்தோர். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே தான் இருப்பா. கள்ளி வளம் தந்தரையா இளைஞர்களை கனவு காண சொன்னார் ஐயா. ஏதன் பாண்டி ஏ ராமன் நாட்டு ராமேஸ்வரம் அச்சுக்கு அச்சுக்கு படுத்திருக்காரு அந்த பேக்கரும் அவர்தான் அப்துல் கலாம். வானத்தில கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். மண் மீது உறவியை வீணார் தமிழக மண் மீது முடிசுவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ரம்மன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். இந்த உலக நாட்டிலே யார் வேணா மறக்கலாம், இந்த உத்தம தமிழர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்த உலக தமிழர்கள் மட்டும் என்னைக்கு மறக்க மாட்டோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெய்ஹிந்த். டாட்டாஜி மீது நின்று கொண்டு இந்த நாடகத்தை பார்க்கக்கூடிய உறவுக்கெல்லாம் நன்றி. என்னடா வடமாடு மாதிரி கிளம்பிட்டியா எல்லாரும்? சிஎம் காந்திமதி கும்பன் பாஸ் 601. ரொம்ப நன்றிங்கய்யா, நன்றி. சூரக்குடி சைட்டா சூரக்குடி செவிட்டு ஐயனார் கோவில் இளைஞர் சார்பாக 101. அப்படி சொல்லு, அவனை இல்லடா சைட்னா மயிர். நான் அப்துல் கலாம் ஐயா அவளை போன்று பள்ளிக்கூடம் போகிற மாணவ செல்வங்கள்லாம் சாதிக்க வேண்டும். அவர் நினச்சிருந்தாருன்னா தமிழ்நாட்டில் பாதி இடத்த வாங்கி பிளாட்டு கல் ஊண்டியிருப்பார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி. அப்துல் கலாம் ஐயாவுக்கு இடியப்பம் வாட் வாட். அப்போ அன்னை தெரசாவுக்கு பருத்தி பாலுன்வேன். நம் மரியாதை நமக்கு எடுக்கவேன். தம்பி பேசாமல் இரு. நான் இங்கே என்னதுக்கு வந்தேன்? என்னால் 10 இளைஞர்கள் திறந்த வேண்டும். என் தம்பிகளெல்லாம் இன்னைக்கு தீய பழக்கத்துக்கு அடிமையாகி நிறையா சீரந்து கொண்டிருக்கிறார். ஒரு சில தம்பிகளை சொல்கிறேன். நான் அன்றாட எல்லா ஊருக்கும் மாதம் 30 நாள் நாடகம் 30 ஊருக்கு போனேன். அங்கேயும் தம்பிகள் கெட்டுக்கொண்டு இருப்பது மன வேதனை அளிக்கிறது. உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். என் தம்பிகளெல்லாம் அந்த பிறவி என்பது ஒரு தடவை, அதுக்கப்புறம் நம்ம பிறக்க போகிறது கிடையாது. ஏதாவது ஒன்று நம்ம சாதிக்கணுமையா? சாதிப்பீங்களா? அவங்களுக்கு யானை கதை சொன்னால் கைதிட்டு வாங்க எக்கிட்டு சாதிக்கிறது. ஆனால் அப்துல் கலாம் ஐயா ஒரு நேர்மையான உண்மையான ஒரு வீரத்தமிழர். அப்துல் கலாம் அவருக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு, முன்னாடியே செத்துருவான் இல்லைன்னா கொண்டுருவாங்க அவங்க. அதனால அப்பயே செத்துட்டார். இந்தா இப்போ சொன்னேன் இல்லை, அந்த மாதிரி ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருந்திருப்பார் அப்துல் கலாம் ஐயா. என் அறிவு சார்ந்த மாணவ செல்வங்களே, நீங்கள் எல்லாம் படித்து சாதிக்க வேண்டும் பேசியிருப்பார். 2 பேரும் எழுந்திரிச்சு இடியப்பம் இருப்பேன் போய் எழுதி வச்சுட்டு தூக்கு பிடிச்சி எடுத்துருப்பார். நல்லவர்கள் அதிக நாள் இருக்க மாட்டார். இதே அந்த உலகம். நல்லவர்கள் நல்லது செய்தவர்கள் அதிகமாக இருக்க மாட்டாங்க. இப்போ நல்லவன் கெட்டவன் எப்போ தெரியும்? அது வீடு சடங்கு காது ஊத்துலையே தெரியும். செத்து தூக்கிட்டு போகும்போதே சொல்லுவாங்க, நல்ல மனுஷன்டா, நம்ம ஊரில் இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்தா எல்லாத்தையும் அந்த சாமிக்கு கண்ணு இல்லையே, நல்லவன் செத்து போனேன் ஊரே அழகு. கெட்டவனை தூக்கும் போது அப்போ சொல்லுவாங்க, வாரு போன தீபாவளிக்கே அவன் சாக வேண்டியது, அணி கொண்டு வைக்கும்போது கவட்டுக்குள்ளே வச்சோம் பொழைச்சிக்கிட்டேன், சாமி போலனாலும் உனக்கு காக்க விட்டு அடிச்சிருக்கேன்றேன். நல்லவன் கெட்டவன் எப்போ தெரியுமாண்ணா? சாகும்போது தான் தெரியும். அதே மாதிரி பெற்ற தாய்க்கு அப்புறம் ஒரு தாய் யாருன்னா கட்டின மனைவி தான். இந்த தாய்மார்கள் தான். பொம்பளையால் மட்டும் எப்பயுமே கைதட்ட மாட்டேன். ஏன்னா உங்கள் ரப்பு தன்மை அதிகம். இந்த திமுருக்கு தானே தண்ணியை போட்டுட்டு குண்டக்க மட்டும் அடிக்கிறாங்க. அப்புறம் வெளியே இருக்கும்போது கடுக்குது மசத்தை புடுங்குதுன்னு இன்னும் திறந்தலையே நீங்கள். ஒரு கைதட்டினா என்னத்தா பூரா ஆமாம் கிரெடிட் கம்பெனி ஓனர் மக தட்ட மாட்டேன், கைதட்டுங்கத்தா உங்களுக்காகத்தேன். ஆனால் கணவரை நீங்கள் தாக்குவது குற்ற செயல் மேடம். கட்டின கணவனை அவன் ஆள் சூத்துவத்தி மாதிரி இருப்பான்.
மனைவி 1/2 டன் இருக்கலாம். அவனை தூக்கி போட்டு 1 மணிக்கு அடிக்கிறான். கத்துறானே, உனக்கு இறக்கமில்லை. இதில் விளையாட்டு போட்டி ஒன்று வச்சுக்கிறா. ஊருக்கு பொண்டாட்டி தூக்கிட்டு ஓடுறது. அந்த விளையாட்டு போட்டிலாம் வைக்காதிய. ஒல்லியாக இருக்க ஆள் பொண்டாட்டி ஒல்லியாக இருந்தால் தூக்கிட்டு 100ல் ஓடிடுவேன். கனமான பொம்பளையாக இருந்தால் ஆள் ஒல்லியாக இருந்தால் எல்லா பேரும் பொண்டாட்டி பிடிச்சேன் எல்லா கூட தொட்டு வாங்கி இவங்க வலது காலை நகட்டிக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் தூக்குடா ராமா, தூக்குடா காலை, தூக்குடா. எங்கள் ஊரில் அகராதி மயிருக்கு எங்கள் மச்சான் அப்படி தான் சொன்னது கேட்கல. பக்கத்து ஊரில் பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடினாங்க. நம்ம அப்படி வைக்கக்கூடாது மாப்பிள்ளைன்றார். எப்படி வைக்க போறிய? 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பொண்டாட்டியை நிப்பாட்டிடுவான். புரிஞ்சம் பூரா இங்கேருந்து விசில் அடித்தா ஓடி போய் தூக்கிட்டு வரணும்ட்டேன். அதை ஒருத்தன் அடுத்த பொண்டாட்டியை நோங்கியிருக்கேன், அது தெரியலை. புரின்னு விசில் அடிக்க விருன்னு தூக்கிட்டு என் வீட்டில் கிளம்பிட்டேன். அப்புறம் ஊரோட வந்து அவரை செருப்பிட்டு அடித்து அதில் வந்தேன் இவன். சரி, எவன் இதில் விழுகுதோ என்ன சனியை முடிச்சு என் தலையிலான செருப்பு விழுகு. தாய் விற்றது போது நான் தான் காசு கொடுத்ததில்ல, கிட்ட வா, மிச்சத்தை நான் தர்றேன், கொண்டு போய் கொடுத்துட்டு போ. என்ன விற்று அப்படியே பெரிய கலெக்டருக்கு படிக்க போகிறேன். விற்று அந்த மகளுக்கு கொடுக்குற அந்த பிள்ளை எப்போ கரையேற்றுறாங்க? தாய் கிளை கிடையாது தம்பி, நீ பெரிய ரூல்ஸ் மயிரெலாம் பேசக்கூடாது. அது தாய் கிளை ராதியாவா? எங்கள் ஆத்தா தேனி குஞ்சரம்மா அக்கா மக தாய் கிழவியா. தாய் கிழவின்னு ஒரு படம் எடுத்தாங்க. உண்மையதே அதில் தான் பெண்களுடைய வாழ்வியலை சரியான முறையில் காட்டிய திரைப்படம். பெண்கள் எப்படி இருக்கும்னு எல்லாரும் பாருங்கத்தான் அந்த படத்தை மாதிரி. யாரையும் நம்பி வாழாதிய, நீங்களாம் சேமித்து வச்சு வாழுங்க. அதுக்காக உங்கள் நோக்கத்துக்கு லோன் வாங்கி வச்சிடாதீங்க. என்ன லோனு சொன்னோன்னா புகுப்பீர்னு வச்சிருக்கிறாள். என்ன லோனு வாங்கலாம், கடை வாங்கலாம், அதை சரியான முறையில் செலுத்தும் வகையில் இருந்தால் வாங்கலாம். லோனுக்காரன் காலையில் 5 மணிக்கு வரேன்னா நீ 3 மணிக்கு சீமக்கரை தூரில் போய் உட்காந்துக்கிற. பிள்ளைகிட்ட சொல்லிடுறான், அம்மாவுக்கு வயிற்றாலைன்னு சொல்லுப்பா, லோனுக்காரன் வந்துட்டேன். உடனே இவங்க அங்கிள் எங்கள் அம்மாவுக்கு 2 நாளாக வயிற்றாலை. அவன் சொல்கிறேன், எனக்கு 3 நாளாக வயிற்றாலை, நான் போகவே மாட்டேன்னு மாசல்ல வளர்த்துறேன். இதில் 2 மட்டும் இல்லைன்னா நீங்கள் சுதந்திரமாக எங்கே வேணால் வாழலாம். ஒன்று நம்ம சாமியல்கிட்டலாம் ஒன்று கும்பிட்டுக்கங்க, உடம்புல எந்த சீக்கு இருக்கக்கூடாது, கடை இருக்கக்கூடாது. இந்த 2 மட்டும் இல்லைன்னா நீ சாதிச்சிடலாம். ஒரு சாங்கு பாடுவோமா தம்பி? யானை கதை சொல்லக்கூடாது, குதிரோடு புட்டையன். சர்வீன் குடும்பத்து சார்பாக, குடும்பத்துன்னு ஓடுறேன், குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 101. வேணா மது பழக்கம், அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசு. அப்போ உள்ள சரக்கெல்லாம் குடிச்சா சடக்குன்னு மூத்தரை வந்தால் தெளிஞ்சிரும். இப்போ உள்ள சரக்கு பூரா குர்ணம் மருந்தோட மோசமாக இருக்கு. இன்னைக்கு பெரிய பெரிய மருத்துவமனையில் லிஸ்ட் எடுத்தும் பார்க்க போனா சரக்கடிச்சு கிட்னி ஃபெயிலடாகி பேஷண்ட்டு தான் அதிகம்னு சொல்லுறாங்க கணக்கெடுப்புல. குடிக்கும் போது இன்பமாக இருக்கும், குடித்ததுக்கு அப்புறம் படுத்துக்கிட்டா துன்பமாக இருக்கும். இப்பயே சுதாரிச்சு குடிய நிப்பாட்டாட்டா, நீ ஆரம்ப காலத்தில் நிப்பாட்டா கடைசியில் ஒன்றும் செய்ய முடியாத அண்ணன் தம்பிகளா. இது விழிப்புணர்வு பாடல். இதில் திருந்தனா எனக்கு நல்லது. இதில் லேசுவாசா தண்ணி அடிச்சிட்டு நாடகம் பார்க்க வந்த ஆளுக்கு மூக்கில் கோவந்தியான் வரும். இந்த பாட்டு இந்த பிரைத்தினி பையன் எதுக்குடா பாடினாண்டு அதெல்லாம் ஊத்து போட்டு தேன் பாடுறேன். இந்த சாங் ஸ்டார்டிங் தம்பி நீங்கள் வீடியோ காலில் டோக்கா. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும். நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். நேனே வயசும் புள்ள, அந்த பிள்ளைக்கு பத்ததாய் தப்பியும் படுற கஷ்டம் என்ன தெரியும். அண்ணன் தம்பிகளா ஆனா 10 வயசும் புள்ள, பள்ளிக்கூடம் போற புள்ள, சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா. இடியட் சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தா. நமக்கு
வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற, நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்க. நமக்கு இந்த தமிழனுக்கு இந்த குடிப்பழக்கம் தேவையில்லை, நம்ம இருக்கிற வரைக்கும் சாதிச்சுட்டு சாகணும். தமிழ் உறவுகளே, அரசாங்கம் விற்கத்தான் செய்யும், மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கே இந்த மதுவை நிறுத்த முடியும். அண்ணன் தம்பிகளா, வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த குடிநாள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அல்ல பல குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுது. அண்ணன் தம்பிகளா, என்ன கரத்திலும் பண்ணலாம் குடி மரியாதைக்குரிய மூணா சூறாக்குடி சிறைமீட்ட ஐயனார் செவிட்ட ஐயனார் கோவில் புறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மூணா சூறாக்குடி கச்சேரி திடலில் அமைந்திருக்கின்ற சிங்கால கலையரங்கில் மூணா சூறாக்குடி கிராமத்தார்கள் அன்போடு ஆதரவோடு மற்றும் வெளியூர்லேருந்து வருவந்த என்னுடைய அண்ணன் தம்பி பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் எம் ராஜ்குமார் அவர்கள் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி என்ன பாட்டு கேட்டாலும் அது பாட்டுக்கு தான் பாடும். என் அன்பு தங்கச்சி துவரங்குறிச்சியை சேர்ந்த எம்ஏ படிச்சிருக்கா, செருப்புட்டு அடிச்சு போடுவேன். எம்ஏ படிச்சிருந்தா அதுக்கு உள்ள பல்பில் உட்காந்துருக்கு, நேராக மேனேஜராக இருக்கும். அவங்க ஆத்தாப்பே இன்சியல் எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டார். நாதகான பேரரசு சின்ன முத்துச்சிரிப்பி என்று அழைக்கக்கூடிய என் அன்பு தம்பி புதுக்கோட்டை அருகாமல் உள்ள கந்தரவக்கோட்டையை சேர்ந்த மதுமிதன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமுது உண்மையிலேயே வாத்தியாருக்கு படிச்சிருக்காரு இந்த தம்பி. இவன் படித்து அரசு வாத்தியார் வேலையெல்லாம் கிடச்சி அது மாதம் ரவுண்டாகத்தான் வரும். நாடகத்தில் நல்லா சம்பாத்தியம்னு வரல. இவங்க அப்பா இந்த நாடக கலையில் கஷ்டப்பட்டு தான் எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சார். கலைமணி மட்டும் கிடையாது, கண்ணே இன்னும் நிறையா இருக்காங்க, எல்லாத்தையும் படிக்க வச்சார். ஆனால் இவனை நான் பாராட்டுறேன். தன் தந்தை ஆடு மேய்ச்சா கேவலம்னு சொல்கிறேன், நான் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை. அந்த ஆடு மாடு காப்பாற்றினோம்டா நம்மளை. மனுஷன் நன்றிலாம் போயிடான். 100 ஆடை மட்டும் 10 என்ன கவர்மெண்ட் சம்பளம், என்ன பெரிய பிஸ்னஸ், ஆடு நம்மளை காப்பாற்றினான். நான் பெருமையை தானே சொல்கிறேன், ஆடு மாடு மேய்ச்சேன். அந்த ஆடு மாடு மேய்க்கும் போதே அந்த காலத்து விட்டு போடான். ஆடு தப்பும் மாடு தப்பும் அதில் பிறந்தவன் தான் அவன். என் அன்பு தம்பி கலைமணி ஆசிரியர் பெருந்தகை வேலைக்கு படித்து விட்டு தந்தை எந்த கலைகளிலிருந்து கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சாரோ அந்த கலையை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பாரு. இவன் தான்டா தமிழன். என் அன்பு தம்பி கலைமணி அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடுற கலை. சொல்லுங்க. நீ தத்துவ பாட்டு எல்லா பாட்டும் பாடுவேன். கண்டிப்பா. எனக்கு ஒரு பாட்டு படிக்கும், அதை பாடுவியா? என்ன பாட்டு சொல்லுங்க. இந்த பைசல்ல அடி மஞ்சன தீ புளுத்தி அந்த பாட்டு என்ன தீ குளுத்தியா கருவ காட்டு முள்ளா செடி அந்த பாட்டு பாடுவேன். அதெல்லாம் புது பாட்டு, அதெல்லாம் எப்படி நம்ம பாடுறது? அதெல்லாம் ரொம்ப பெட்டி தூக்கிட்டு சிக்கமனாரி போய் புத்தூர் பாண்டியன் என்ன வேலை வரு, பெட்டி தூக்கிட்டு போடா வெளியே. தம்பி செல்ல பார்த்து கூட பாடுப்பா. ஒரு முயற்சி பாடுறேன், கை தட்டலாம். மாட்டேன்னு சொல்லாம முயற்சி பண்ணி அது வெற்றி அடைவன் தான்டா தமிழே. கை தட்டலாம், எக்கோ போடலாம். தீ மூட்டி நெஞ்சாங்கூட்ட பத்த வச்ச காட்டு பேச்சி நீ
காட்டு பேச்சு நீ தாளாட்டி தாளாட்டி பச்சை புள்ள எங்க வச்ச பாட்டு பேச்சு நீ பாட்டு பேச்சு நீ ராசாத்தி உணனப்பு கருவை காட்டு முள்ளாச்சிடி ஆடியாத்தி உன் சிரிப்பு புளியங்காட்டி பூவாச்சிடி போரே நீ வாக்கப்பட்டு உடஞ்சேனா ஏக்கப்பட்டு மருதாணி நீ தாண்டி மனசெல்லாம் உன் இறந்தாண்டி அடி போடி நீ போடி உன்னை தேடி என தேடி என் உசுறு ஓடுது உடம்போ வேகுது மஞ்சனத்தி மஞ்சனத்தி நிதி கொளுத்தி நிதி கொளுத்தி நிதி கொளுத்தி தீ தீ கொளுத்தி அடியே மச்சி விட்டு மயில என் மனசு போடும் மறாப்பு மேல உன் பாசம் எரியுதடி நாச துடிக்குதடி அடியே மச்சி விட்டு மயில என் மனசு போடும் மறாப்பு மேல பாசம் எரியுதடி இன்னாச துடிக்குதடி வாசம் நுழைக்குதடி என் கூட்ட உடைக்குதடி என் ஆசை வெடிக்குதடி உன் பாசம் எரியுதடி உன் வாசம் நுழைக்குதடி என் கூட்ட உடைக்குதடி என் ஆசை வெடிக்குதடி உன் பாசம் எரியுதடி பொட்டு வச்ச இரத்தினமே மறைஞ்சு வச்ச என் சித்திரமே முடிஞ்சு நீ போகையில நான் தீ பிடிச்சு தின சாவுறேனே தின தீ பிடிச்சு நான் சாவுறேனே தின தீ பிடிச்சு நான் சாவுறேனே நீ மலை ஏறி போற நான் மண்ணோடு போறேன் நீ கரையேறி போற போறேன் நீ காத்தோடு காத்தாக கனவோடு கனவாக ஒளியோடு ஒளியாக வழியோடு வழியாக எங்கேயோ போற எங்கேயோ போற எங்கேயோ போற எங்கேயோ போற ராசாத்தி ஒன்னப்பு கருவை காட்டு முள்ளாச்சிடி அடியாத்தி உன் சிரிப்பு புளியங்காட்டி பூவாச்சிடி போரே நீ வாக்கப்பட்டு உடஞ்சேனா ஏக்கப்பட்டு மருதாணி நீ தாண்டி உன் மனசெல்லாம் உன் இறந்தாண்டி அடி போடி நீ போடி உன்னை தேடி என தேடி என் உசுறு ஓடுது உடம்போ வேகுது மஞ்சனத்தி மஞ்சனத்தி நிதி கொளுத்தி நிதி கொளுத்தி தி கொளுத்தி தி கொளுத்தி அடியே ஒத்த சொல்லு வகையில என் மனசு போடும் மறாப்பு மேல உன் பாசம் எரியுதடி அதில் என்னாச துடிக்குதடி அடியே ஒத்த சொல்லு வகையில உன் தவிப்பு போடும் தண்டார ஓசை என் பாட்டை குடைக்குதடி அதில் உன் வாசம் நுழையுதடி சூப்பர் சூப்பர். சிறுமருதூர் மருதூர் போட்டோகிராபி மற்றும் காளையன் காதலன் ராமு குரூப் சார்பாக 151, வடமாடு புகழ் SVK செகுட்டையனார் குழு வீரர்கள் சார்பாக ரூபாய் 101,
RFC வெளிவிரட்டு ஆட்டநாயகன் கருமுனி சார்பாக ரூபாய் 101. இந்த பேப்பர்லாம் எங்கனப்பா எடுத்திய? எத்தடா என்ன அப்பா என்னப்பா யாரை காணாமப்பா? சூரக்குடி தம்பி என்ன இங்கிலீஷ் எழுதியிருக்க, நக்கல் பண்ணுறியா? அண்ணனுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டு எழுதணுமாடா. சூரக்குடி திரிகன் வயலுகடா கொடூரமா. ரைட்டு, கொடூரமாக என்ன செய்வேன்? இங்கே வாவேன். கொடூரமாக சொல்லக்கூடாது, அன்போடு ஆதரவோடு சாமி அருள் என்னைக்கு உண்டு. ஓடிரு அப்பாட்ட 200 வாங்கிட்டு வா. அங்கிட்டு போயிட்டேன். என் தம்பிகளெல்லாம் அறிவு சார்ந்த தம்பிகள் தான், ஆனால் மண்டை வெட்டு சரியில்லையே. நல்லா இருக்க மஜரை கொண்டு போய் கடைஞ்சு எடுத்து இங்கே வர லேத்து மரப்பலகா மாதிரி வச்சிருக்கேன் மண்டையை. அன்றைய காலத்தில் பெரியவங்கள்லாம் கேளு, எங்கள் ஐயாக்கா காலத்துலலாம் மண்டை வெட்டு அவ்வளோதான். இந்தா லட்சத்தின் இருவேன் ஒரே தான் 500 ரூபா கொடு தம்பி. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை 100 ரூபா கொடுத்து இது பண்ணுறியா? லட்சத்தின் அதிபதி ரேக்லா நாயகன் அவனியாபுரம் SKR மோகன்சாமி. லட்சத்தின் நாயகன் அந்த ஓட்டி வரக்கூடிய சாரதி கோட்டையூர் கணேசன். பிரான்பட்டி சிவகங்கை சீமை மற்றும் தல ரசிகர்கள் சார்பாக 101. அடுத்து 500 ரூபா தலையினா வாசிக்க மாட்டேன். நீ ஒரு நோக்கத்தோடு வந்திருக்க மிஸ்டர் கிண்ணி கோழி முண்டை. அண்ணே இல்லையாடா, நக்கல் பண்ணுறியாடா? அப்போ கொடுத்தியா மறுபடியும் 100 இன்னும் 50 20க்கு வந்துடுவேன். எதில் விட்டேன்? வாயில். ஆடி 3ஆம் தேதி வாங்க, ஃப்ரீயாக இருக்கேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைக்குடி குமரன். இவன் அடியை தனி அடி பிரித்து எடுத்துருவேன். இதுக்கு முன்னாடி வடப்பு போட்டேன். ஆறாது என் அன்பு தம்பி பல விருதுகளை வாங்குவான். அது கூட பெரிதல்ல, உனக்கு வைத்திருக்கின்ற பேரே கோடி விருதுக்கு சமம். தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை செய்வார். மருது சூப்பர் சூப்பர். கரண்ட் அடிச்சுன்ற மாதிரி நீ பாடிக்கிட்டேன். தண்ணி கப்பு பயலக சார்பாக. தண்ணி கப்புனா என்ன அர்த்தம் தம்பி? அதே வேலையாட்டே இருப்பாங்க சாயந்தரானா. தண்ணி கப்பு சைடிஸ் பயல். தண்ணி கப்பு பயலுக சார்பாக ரூபாய் 50. அதுபோல் தானே வாங்குவாங்க.
என்னென்ன கிறிஸ்துவம் பண்ணுறாங்க வருவேன். என்ன தம்பி வெளியே விட்டாங்க பள்ளிக்கூடம் இருங்கப்போ. வெளிவிரட்டினுடைய ஆட்ட நாயகன் போது சார்பாக காசை கொடு தம்பி, 50 ரூபா வாழ்த்துக்கு கொடுங்க. மாட்டுக்கு புண்ணாக்கு வைங்க, இந்த வரேன். இந்த மாதிரி 500 1000 வந்தால் வாங்க, 50 ரூபாயெல்லாம் வந்து வந்துட்டு கொடு. இடியப்போம்மா வந்துட்டான்டா இப்போ. வேணும் ஒரு ஆள் போடு, அந்த பிள்ளைய காலை அமைக்க விட நல்ல வேலை இருக்கேன். சொத்தள்ளி வாங்கிட்டு போயிட்டு. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கம்பூர் கிராமம் சி ராஜா CIT காவல்துறை அன்பாலயத்துக்காக 501. சிங்கமுனாரி வடக்கு வேளார் தெரு ஆர் சேவகபெருமாள் மேஸ்திரி அன்பாலயத்துக்காக 501. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வஞ்சி நகரம் VNR பேச்சி குருப் விஸ்வநாதன் சார்பாக 501 அன்பாலயத்துக்கு ஆக மொத்தம் 1500. நன்றி ப்ரோ. இடியப்பம் பசங்கடா டே, அவனை ஏதாவது பண்ணுறான், காசை இறக்கிறேன், போகும்போது பெட்ரோல் இல்லாமல் கேட்டுருவேன் நம்மள்கிட்ட. அதனை தொடர்ந்து பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அதிரடிய மன்னன் என் அன்பு தம்பி உட்காந்துருக்க சீரே. என்ன தம்பி பின்னோட்டி மாதிரி உட்காந்துருக்கல, என்ன அடிக்கிற அடியில் பயல ஊரா அப்படியே மூமெண்ட்டு கிண்ணா ஒரு ஓடு. என் அன்பு தம்பி எந்த புள்ளி மண்ணுக்கு ஒன்னால தானடா பேரு, அவன்தான் மணிவேல் ஆல்ரவுண்ட். அடிக்க போ. தீச்சட்டி எடுக்க நேரமாகி விட்டதால் பெண்களும் தயவு செய்து இந்த தீச்சட்டி எடுக்கிற தாய்மார்கள்லாம் இங்க மேல வர அடிச்சுக்கிட்டு இருக்காப்பா. தீச்சட்டிக்காரலாம் வாங்கப்பா. கடைசியில் ஒவ்வொன்றில் நக்கல் பண்ணுறியா? வாழ்த்துக்கள். இந்த அடிபுறம் தீச்சட்டி கராட்டம் வாழ்த்துக்கள் புறம். சிறந்த முறையிலே இங்கே தாளத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார் பெருங்கொண்ட ஒரு திரைப்பட நடிகர் அன்பு மாப்பிள்ளை சதீஷ் அவர்கள் இந்த ஊருக்கு வருகிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வாங்க திரைப்பட நடிகர் தாள கலைஞரே. என்னப்பு நல்லா பேசுங்க, இதில் கொஞ்சம் வாலிமை வைங்க. ஏன்னா அவர் தகுதிக்கு நான் அவரோட நாடகாரன் நினச்சா பெருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள். என்ன வேலைக்கு வந்திய? தாளாசிக்கமா ஒரையெல்லாம் செருப்பிட்டு அடிக்கவா? தாளத்தை எடுத்துட்டு வாங்க. இங்கேருந்து வண்டியில் LIC ஏஜென்ட் மாதிரி என்ன வேலைக்கு வந்தால் அதை ஜெயிங்க போ. இந்த கையெல்லாம் விடக்கூடாது, அப்புறம் பெறக்கிட்டுக்கிட்ட அடிப்பேன். அப்புறம் என்ன ஸ்டைலு என்ன பண்ணுற? ஏன்டா வந்துருச்சோம்மா. பாடுற பாட்டுக்கு கரெக்டாக தாளம் போடு. இவன் என்ன பாடுறேன் மஞ்சள் நான் பாடுறேன் பாரு. இந்தா உனக்கு ஆள் சேர்ந்துட்டான்ல, அப்போ அவனை கூட்டு வந்து போட சொல்லி நீ மண்டி போடு. என்னவா மஞ்சனத்தி பாட்டு நான் பாடுறேன் தம்பி. அடி மஞ்சனத்தி தீ குளுத்தி கருவ காட்டு முல்லை செடி. ஏய் தாளம் போடு. தாளம் போட சொன்னா சவுடால் மயிரா நிற்கிறேன்ன மயங்கிட்டவன் பாட்டில். ஆமாம் மயங்கிட்டார் பெரிய உண்மைமேனே. கரெக்டாக போடு. சரி. தே பிடிக்க குட் நல்லா கிஸ் அடிக்கும். கணேஷ் பேல போடுவியா? அவனுக்கு தெரியுதான் தம்பி, இதெல்லாம் ரொம்ப கண்டுபிடிப்பு. பக்கத்தில் இருக்க எனக்கு தெரியுதா என் தம்பி அடிக்கிறான் பாரு, அங்கே அடிக்குதான். அவன் எப்படி பேசுறேன் காமெடி புழக்கிறேன். அவன் மூத்திரத்தை குடி காமெடி பிண்டி எடுக்கிறாங்க. நீங்கள் வர வர காமெடியை எரிச்சு அரைச்சு அமுக்குறீங்க. ஏறு தம்பி, லேடிஸ்க்கு வந்திருக்கான்டா அவன். என் தம்பி அடி பின்னி எடுத்துருவேன், பேக் ஷாட் கொண்டுருவேன். கரெக்டாக போன. சரி ஆமா. சின்ன கிளி சரி அப்படிதான். இது என்னங்க எலி இது மாதிரியே இருக்கு? இல்லை எலி குஞ்சு இது மாதிரி இருக்குன்னு குதிரி டீல போ கட்டிம்புளோட சுத்தம் மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு
மாந்திரா 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 அடிக்கும் கரெக்டா. சரி மாமா. இன்னையோட உன்னை கூப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மயிர் மாதிரி பண்ணுறேன். கரெக்டாக பொண்ணு. சரி மாமா. எண்ணி 16 வயது. மாந்திரா 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 மோந்திரான்னு வாயில் உன்னை புடுங்க சொல்லலை. திஸ் தமிழ்நாடா இந்திக்காரனாடா பானிபூரி போடுறவனை கூட்டு வண்டிடலாம்டா. இந்த இருக்கடா அதே மாதிரி மாமா. அதே மாதிரி கண்ணாடி பார்க்கையில இதை உனக்கு சொல்லி கொடுத்தேன் பாரு. அவனை மட்டும் சுட்டி வரல நீட்டிட்டு ஓடிருங்க என் தங்கம். இந்த 4 பேத்துல சொல்லி கொடுத்தேன் யாரு? 3 பேத்துல சொல்லி கொடுத்தேன் யாரு? என்னை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஒரு மரியாதை இல்லையாடா? சான்றா மரியாதை இருக்கா இல்லையா? மருதுட்ட கேட்டு பாடுறா அவனை மரியாதை. எவ்வளவு பெரிய பப்புன்னு அண்ணே அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒழுங்கா பாரு போடுறா ஒழுங்கா. இவனே ஒரு லூசு, இவனுக்கு போய் சொல்லி கண்டவன் அடிக்கிற அளவுக்கு வச்சு விட்டியாடா. அவன் அடித்தவன் யாரும் வேண்டாம். எவன் வந்து என்ன அடிக்கிறாங்க எதுக்குடா? ஆனால் எவ்வளோ பெரிய பப்புன்னு சொல்லி ஒன்னே அடித்தான் பாரு. அவனே ஒரு லூசு குதின்ட்டான். சூப்பர் தம்பி. என்ன அடிச்சே கொத்தனார் மேனே வாடா சித்தப்பு மேனே. என்னடா அது சோளாப்பூரி மாதிரி இருப்பா. தாலுகா ஆஃபீஸுக்கு போக வேண்டிய மனுவா என்னடா? ஏலே பிடிப்பா இழுச்சு பிடி. புதுக்கோட்டை மாவட்டம் நகரப்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை PMS முருகேசன், BM மருதுராஜா, S லோகநாதன் ஆனந்த் சார்பாக, M கல்லுப்பட்டி அருள்மிகு முத்துமாரியம்மன் திருப்பணிக்குழு சார்பாக, MKR அன்பாலயத்துக்காக பழுவாத்தி எண்டபுலி ஆல்ரவுண்ட் தம்பிக்கு மணிவேல் அவர்களுக்கு 2 பேர்த்துக்கும் சேர்த்து எவ்வளோடா? 501 வாழ்த்துக்கள். சிறப்பு. அப்புறம் உனக்கு 500 தரேன். 200 கிடையாது, உனக்கு 500 தரேன். இது என்னடா அது காலண்டரு? இங்கே வா. நான் இன்னைக்கு வெளிவரட்டு ஆட்டநாயகன் அரசனம்பட்டி சுல்தான் நினைவாக 201 தாளம் போடு. இப்பயாவது ஒழுங்கா. நீ அடிச்சு அடியில் புத்தி வந்துருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக போடணும். அதை கவட்டுக்குள்ளே வை, வேக்கூர் வராமல் கரெக்டாக போடுறா. என்னங்கிற தங்கம் இது இழந்த காட்டு சிங்கம். என்னங்கிற போடு போடு. மருதுப்பட்டி அக்கீம் சார்பாக 201. அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டியா தாரகை உங்களை மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கிறார் அடுத்தவர் கொண்டாட்டி. கோயில்பட்டி கருப்பையா சார்பாக ரூபாய் 501. மணப்பாறை ரஞ்சிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிங். ரஞ்சிதா மாமாவை பார்த்து பூச்சூடடி, மைனாவை போலே மணி பேசடி, மாப்பிள்ளையானே நுண்ணாலடி, மகராசி கொஞ்சம் கண்ணாலடி, அம்மாடியோ வெக்கம் என்ன, அம்மாடியோ வெக்கம் என்ன, நீ என்ன ராஜாவின் பெண்டாட்டியோ, ஆடடி நதியனில் ஆடடி, குலுங்கே குலுங்கே ஆடடியோ. சூப்பர் சூப்பர் அருமை. நாடக கலையரங்கம் அமைத்து கொடுத்தவர்கள் TPR கிருஷ்ணன், அமராவதி குடும்பத்தார்கள், கிருஷ்ணா ஸ்வீட் ஸ்டால் கோயம்புத்தூர் அன்பு இதயங்களுக்கு நன்றி. சீன் அமைப்பு கிருவானந்த வாரியார் சீன் கம்பெனி SS கோட்டை உரிமையாளர் K நாகேந்திரன் அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே கடுங்கொண்ட ஒரு எக்ஸசைஸ் வார்ம் அப். 1க்கு 2 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க என்னுடைய மாணவர்கள். 2 பேருமே 3 கால அறிவுதேன். 3 காலா காலை பிடிக்க சொன்னால் இதை பிடிப்பாங்க, மொழியை பிடிப்பாங்கன்றேன். எனது அன்பு மாணவன், என்னுடைய அக்கா மகன், விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்த் ராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டார். 3 அடி உயரம், 120 கிலோ வெயிட், வெரி டேஞ்சர் மேன். உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன பாலமேடு மண்ணுக்கு இந்த சிறுவனும் ஒரு பேர் சேர்த்து கொண்டிருக்கிறான். பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்.
தெள்ள தெளிவாக ஒளி ஒளி இவ்வளோ ஒரு வெட்ட வெளியிலே அவர்கள் அழகாக ஒளி ஒளி அமைத்திருக்கக்கூடிய என் உறவுகளுக்கு நாங்கள் எதிர்த்து கொடுக்குறேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. எங்களது பாரதி சவுண்ட் சர்வீஸ் திருப்பத்தூர் பாரதி பாரதி. அதனைத் தொடர்ந்து ரேக்கலா பந்தய ஜாம்பவான் என்னுடைய அண்ணன் KSP கணபதி அன்பு தம்பிகள். சின்னடக்கி அம்மன் கபடி குழு சார்பாக சூரக்குண்டு என் உறவுகள் சார்பாக ரூபாய் 501 நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து மிதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் சார்பாக, சீமான் தம்பிகள் சார்பாக, சிவகங்கை மாவட்ட செயலாளர் திருக்குமரன் சார்பாக, சின்ன வெள்ளையன் சார்பாக ரூபாய் 201 அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. கப்புலிங் ஓசு பயலுக என் தம்பியை சார்பாக 50 ரூபா. அதனைத் தொடர்ந்து வெளிவிரட்டு ஆட்டநாயகன் ஜெயங்கொண்ட நிலை மா கா போர்ஸ் சார்பாக 101 அன்பு உறவுக்கு நன்றி. கொண்டாங்க ரைட்டு போன உனக்கு வச்சுக்க. கட்டுக்குடி என்னது கட்டுக்குடி பட்டி ரவி மீனாவா மீன் போட்டிருக்கீங்க வாப்பு மீனா BSA என் உறவுகள் சார்பாக ரூபாய் எத்தனை 1001 என்னதா USA 1001க்கு 10,001 எழுதியிருக்கேன். அவர்கிட்ட 9,000 வாங்கடா. என்ன மேடம் நான் இதை கூட படிக்கலைன்னா நான் எதுக்கு வரேன்? 10,001 ஆக மொத்தம் நீங்கள் கொடுத்த தாய்மார்களுக்கு நன்றி ஆத்தா. கூட்டத்தில் பார்த்து போங்க. ரெடி சார் டேக்கு போகலாம். அதனைத் தொடர்ந்து நாடக அமைப்பாளர் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க உறுப்பினர், காரைக்குடி இசை நாடக செயற்குழு உறுப்பினர் SS கோட்டை அன்பு அண்ணன் K நாகேந்திரன் அவர்கள் நாடக அமைப்பாளர் அவர்களுக்கு நன்றி. நாடகத்தை காண வருகன இருக்கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராமத்தார்கள், பொதுமக்கள், மூனா சூரக்குடி உங்கள் எத்தனை பேருக்கு நன்றி கூறி இங்கு யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து அங்கிட்டு உட்காந்துருக்கான் சுரக்கா மண்டி புகழ். எதுக்குத்தான் வர்றான்னு தெரியல. வருஷம் பூரா நாடகத்துக்கு வரேன். இதுக்கப்புறம் என்ன சீன்னு தெரியாமல் என்கிட்ட கேட்குறேன். எப்பா இதுக்கப்புறம் என்ன சீன்னு? உனக்கு ஒரு சீன்னு காட்டுண்டா. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் குறியணுந்த மண்ணின் மைந்தன் அன்பு புத்துரு பாண்டி அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழிகளே வலதுபுறமாக 600 வருஷம் உடமறந்தேன் படுக்க கள்ளிசேரி காளிமுனிய நர்லோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் ஒரு விவசாயி மகன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சுகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் என்னை நாங்கள் காப்பாற்ற முடியும். MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆட்சியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பவுன்காமி போயிட்டு வரேன். புல்னு வாசிக்கிறேன். இப்போ பாருவேன். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் சிறுகுடி அண்ணன் MKR அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இங்கிலீஷில் இருக்கு படி. உனக்கு 20 ரூபா வரேன். போயிட்டு வரேன். பொம்பளை பிள்ளை வரேன். என்னையை பொறுத்தளவு எந்த தொழிலாக இருக்கட்டும் எந்த கலையாக இருக்கட்டும் ஆண்களுக்கு நிகராக சாதிக்கக்கூடிய தாய்மார்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடகத்தில் நம்ம நினைக்கிறேன் சில ஊருக்காரெல்லாம் வர்றிய இந்த 3ஆவது சூறக்கூடியில் யாருமே கேட்கல. ஏதோ திறமையான நடிகர்கள் 10 கஷ்டப்படக்கூடிய கலைஞனாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொடுக்குற காசில் 10 நாளைக்கு வயிறார சாப்பிடணும்னே இந்த பெரியவங்களாம் சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. ஆனால் மற்ற ஊரில் என்ன பண்ணுறாங்க, வயசான ஆளை வந்துக்கிட்டு பிள்ளை போடுறது சரி 16 வயசு 17 வயசு நல்லா சிமுண்டு மூட பெருசா அப்படி போட சொல்லி என்ன பண்ணுறிய ஊரில் கட்டி பால் பண்ண வைக்க போறீங்களா? வயிற்று புழப்புக்காகத்தான் இந்த கலை. போயிட்டு வர்றேன். அப்போ வரவாப்பு அதில் கொஞ்சம் வாலிமை வைக்கப்போ. ஹலோ என்ன கொஞ்சம் சார்பு ஹலோ. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். நம் நாட்டில் எங்க செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம தாய் பிள்ளைகளா ஒற்றுமையாக நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்.